எல்லை மீறி போறீங்களேடான்னு கேக்குற மாதிரி ஏஐ வச்சு ஃபேஸ் ஸ்வாப் ஆப்ஷன் கண்டுபிடிச்சதுதான் கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு நம்ம பயலுக பண்ற அலப்பற இருக்கே. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிள்ளையா பெற்றதுக்கு எங்க அப்பா தான் தவம் பண்ணிருக்கணும். இதனாலதான் சூதாட்டத்தை நம்பவே கூடாதுன்னு சொல்றது. போன மாசம் யுஎஸ் சேர்ந்த கட்ரினா புக்மேனுங்கிறவங்க நியூயார்க்ல உள்ள ஒரு கசினோக்கு போயிருந்திருக்காங்க. அங்க அவங்களோட லக்க பக்கம் ஒரு கசினோ மிஷினை யூஸ் பண்ண அன்னைக்கு அவங்க யார் முகத்துல முழிச்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு 350 கோடி ரூபாய் ஜாக்பாட் விழுந்திருந்திருக்கு. அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே இதுதான் பெரிய வின்னு. சோ அடுத்த நாள் வீட்டுல உள்ள சூட்கேஸ்லயே பெரிய சூட்கேஸ் ஒன்னு எடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க போயிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அங்க காத்திருந்ததோ ஏமாற்றம் தான். ஏன்னா அந்த கசினோ எங்களை மன்னிச்சிருங்க, அந்த மிஷின் ரிப்பேர், அதனால தான் நீங்க ஜெயிச்சிருந்திருக்கீங்க சொல்லி இருந்திருக்காங்க. இதனால கிட்னி கிடையாது கொஞ்சோண்டு சட்னி வேணா இருக்குன்னு சொல்ற மாதிரி 350 கோடி ரூபாய் ஜெயிச்சதுக்கு ஆறுதல் பரிசா ஒரு கரித்துண்டு பாக்ஸ் கொடுத்து அனுப்பி இருந்திருக்காங்க. என்னடா புத்தாட்டது கம்பெனிக்கு கண்டுபிடியாது இருந்தாலும் ஒரே மன தைரியத்தை பாராட்டி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா குமி 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 ரக்ஸி வரி ஹம் ஜமானிச்சா பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல குடியரசு தினம் அன்னைக்கு நடந்த ஒரு டான்ஸை தான் பார்க்க போறீங்க. இந்த டான்ஸை மட்டும் சுதந்திரத்துக்காக போராடினவங்க பார்த்திருந்தா நமக்கு சுதந்திரமே வாங்கி கொடுக்காம ஓடி போயிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். என்ன கொடுமை கல் நெஞ்சக்காரன் கரையறானா பாருன்னு கற்பாம்பூச்சி கேட்கிற மாதிரி ஒரு ட்ராப் டிவைஸை இங்க ஒரு நபர் கண்டுபிடிச்சிட்டு வராரு. I am building a cockroach trap. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியானா ஊ ஆன்றதுக்கு நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி படுத்துக்கோம்டா. 6.8 ஒரே ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்க, சிக்கிறேன் பூரா மேல போவீங்க, தப்புறேன் பூரா ஏன்ட்ட வந்துருவீங்களா? நாம என்னதான் ஐபோனை கலாய்ச்சாலும் ஐபோன் தானே சொல்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். 2022 பெக்கிங்கிறவங்களோட வீட்டு டாய்லெட்ல இருந்து சத்தம் வந்துட்டே இருந்திருக்கு. அவங்களும் அது பழைய வீடுங்கிற நல்லது கண்டுக்காம விட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எரிச்சலாகி பெக்கியோட ஹஸ்பண்ட் அந்த டாய்லெட்டை செக் பண்ணி பார்த்தப்போ அவங்களை ஆச்சரியப்படுத்துற விதமா உள்ளுக்குள்ள ஒரு ஐபோன் இருந்திருக்கு. அது வேற யாரோடதும் இல்ல, பெக்கியோட தான். ஒரு நாள் ஹாலோவின் அன்னைக்கு பயங்கரமா குடிச்சிருந்தனால போதையில அந்த ஐபோனை தொலைச்சிட்டாங்க. அவ்வளவு தேடி பார்த்தும் கிடைக்காதனால ஒரு புது போனை வாங்கி இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஐபோன் தான் இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. பட் இதுல தக்கே அந்த ஐபோனை தொலைச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும்
கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். Yeah, that body's a blessing, girl. பில்டிங் ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் வீக். சில நேரம் நம்ம உதவி செய்யாம இருக்கிறது தான் பெரிய உதவின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உதாரணம் இதுதான். खत्म ना कुमार அவசரப்பட்டு நான் பேசாம இருந்தல, நீ பேசாம இருக்க வேண்டியதுடா. நீ வாடா கொதிக்கிற. K-பாப்க்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் மக்களுக்கு கொரியன் சிங்கர்ஸை பிடிக்காதுன்ட்டு இல்ல, அந்த சிங்கர்ஸோட டாக்ஸிக் ஃபேன் பேஸ் தான் காரணம். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க டாக்ஸிக் ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் தான் அவங்களோட எதிரியே. போன மாசம் சவுத் கொரியன் சிங்கரான கரீனா அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் இனிமே ஒழுக்கமா இருந்துக்கோன்னு கண்டிச்சிருந்திருக்காங்க. அப்படி ஃபேன்ஸ் கோவப்படுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, நம்ம எல்லாரும் மாதிரி அவங்களும் ஒரு பையனை லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு தான் அவங்களோட ஃபேன்ஸ் கோவப்பட்டு, ஏன் எங்கள உனக்கு பத்தாத, எப்படி எங்களை ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு, நீ நேரடியா எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற, இல்லைன்னா உன்னோட ஒரு ஆல்பம் கூட விற்காத மாதிரி பண்ணிடுவோம், உன் கான்சர்ட்டுக்கு ஒருத்தனும் வரமாட்டான்னு மிரட்டி இருக்கிறாங்க. இதனால அந்த பொண்ணு இப்ப பிரேக்கப்பே பண்ணிட்டாங்க. என்ன அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. மாட்டிக்கினாரு ஒருத்தருங்கிற பாட்டுக்கு 10 பொருத்தமும் பொருந்துற ஒரு நபர் தான் நாம இப்ப பார்க்க போறோம். Slowly get that tempo just enough to keep these bitches tight. Up, I think I'm getting bitches, make it quick.